கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். God upholds us. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி என்று வரும் பொழுது அதை மாற்றி அமைப்பதற்காக இறைவன் ஆயத்தமாயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். ஏன்? அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. வாழ்க்கையில எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் இதுதான் என்று சொல்லி ஒத்தாசை வருகிற இறைவனுடைய பர்வதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கால்கள் தள்ளாடாதபடிக்கு கரம் பிடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வீழ்ச்சி வராத மக்களையே நாம் பார்க்க முடியாது. அந்த வீழ்ச்சியில ஒரு எழுச்சியை காண வேண்டும் என்று சொன்னால், விழுந்து போன நிலை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற ஆண்டுடைய கரத்துல நம்மை அர்ப்பணித்தவர்களாக, அவருடைய பிரசன்னம் எனக்கு வெற்றி உண்டு என்பதை நினைத்து பார்க்கிற மக்களாய் நாம் காணப்படும் பொழுது அந்த ஆழத்தின் நிறைவுகளை காண முடியும். அன்புக்குரியவர்களே, it triggers when we are weak. எப்பொழுது இறைவன் தாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், எப்பொழுது நாம் பலகீனமாய் இருக்கிறோமோ அப்பொழுதுதான். சிறு குழந்தைகள் நடக்க பயிலும் பொழுது ஒரு நடவண்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, 3 சக்கரத்துல. அதை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் 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 வேகமா போகும். நாட்கள் ஆக ஆக அது வேகமா தள்ளிக்கிட்டு போகும். அப்புறம் நடவண்டியை தள்ளி விட்டு அது நடக்க ஆரம்பிக்கும். எப்படி சிறு குழந்தை நடக்க பயிலும் பொழுது நடைவண்டி தேவைப்படுகிறதோ, அப்படித்தான் என் வாழ்க்கையில வீழ்ச்சியை காணும் பொழுது என்னை தூக்கி நிறுத்துவதற்காக என் ஆண்டவர் எனக்கு அவசியமாய் காணப்படுகிறார். என் வாழ்க்கையில சோர்வுகளும் மடங்கடிக்கப்பட்ட நிலையும் வரும் பொழுது, இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் வரும் பொழுது நான் வெற்றியை காண்பதற்கு என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் எனக்கு அவசியமாய் காணப்படுகிறார். பாருங்கள், சோர்ந்து போய் இருந்தவன் தான் சவுலும் அவனுடைய படை வீரர்களும். அவர்களிடத்துல எழுச்சி இல்லை, சோர்வின் உச்சத்திலே இருந்தார்கள். அங்கே தாவீது சென்று கோலியாத்தை வீழ்த்தின பொழுது அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றார்கள். மடங்கடிக்கப்பட்ட மக்களாக, வீழ்ச்சியை சந்திக்க போகிற மக்களாக இருந்த அவர்கள் தாவீதை கொண்டு இறைவன் அவர்களை தூக்கி நிறுத்தும் பொழுது ஆர்ப்பரிப்போடு கூட பெலிஸ்தியரை வீழ்த்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் ஆண்டவருடைய சலுகை தாங்குதல் வரும் பொழுது நம்முடைய நிலைகள் எப்படியாய் காணப்படுது? என்னை தாங்குகிற என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் நம்பிக்கையோடு அவருடைய கரங்களில் கொடுப்போம். வெற்றியின் சின்னமாக ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய திருக்கரத்தின் ஆசிகளை சுவீகரிக்கிற நாங்கள் மடங்கடிக்கப்படும் பொழுது, விழுந்து போகும் பொழுது எங்களை தூக்கி நிறுத்த வல்ல பராபரன் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க உதவி செய்யும் வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.